மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மருது மீடியா. நான் உங்கள் மருது பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக போகுதோ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அப்படி தான் இருக்குது நிலவரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வயசு சிறுமியை இந்த திராவிட கழகத்தோட ஒரு நிர்வாகி கெடுத்துட்டதா. அதுக்கப்புறம் ஒரு 7 வயசு சிறுமி. அதுக்கப்புறம் இந்த லாக்அப் டெத்லேருந்து இந்த ஆகாஷ்ன்ற ஒரு பையன் வந்து லாக்அப் டெத் ஆனது. அதுபோல் இந்த சென்னையில் ஒரு பொண்ணை வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு பாலியல் வன்முறை செஞ்சதாக ஒரு செய்தி. இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவியை அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அதாவது ரெஸ்ட் ரூம் கழிவறை போகிறதுக்காக வெளியில் அவுட் சைடு போயிருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டில் கழிவறை இல்லை, அந்தளவுக்கு தான் இருக்குது நம்மளோட மாநிலத்தோட நிலமை. இதில் திராவிட கட்சியோட 2.0 வரணுமா. இப்போ என்னென்னா, அந்த நிகழ்வில் அவங்க அந்த கழிவறை போகிறப்போ மர்ம நபர்களால் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆட்சியோட சட்ட ஒழுங்கு நடவடிக்கை, இந்த ஆட்சியோட நிலைமை. இதில் மறுபடியும் இந்த ஆட்சி வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாலின் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நியூஸை மீடியா, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் சரி, இல்லை மீடியா நம்ம செய்தி ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுலேயுமே பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு விவாதமோ எதுவுமே நடத்தலை. அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது எதனால் நடக்குது, தமிழ்நாடு காவல்துறையோட மெத்தனை போக்கா இல்லை தமிழ்நாடு அரசோட மெத்தனை போக்கா, இது எதனால் நடக்குன்ற எந்த ஒரு டிபேட்டுமே பார்க்கல, நியூஸே பார்க்கலங்க. ஒரு நாள் 2 நாள் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விஜய் போராட்டம் நடத்துகிறாப்புல அதை அந்த ஆள் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, திராவிட கழகத்துலேருந்து என்ன மாதிரியான நெகட்டிவ் நிகழ்வுகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்குதோ அதை எதையுமே கவரேஜ் பண்ணுறது கிடையாது இந்த மீடியா. என்னென்னா, ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் அந்த மீடியா இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணுறான். இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன? பெண்களுக்கு இப்போ முக்கியமாக இன்னொன்று சொல்லப்போனால், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையாக தான் அந்த தமிழ்நாடு இருக்குது. நான்லாம் ரீசெண்டாக அந்த நியூஸ்லாம், இந்த தூத்துக்குடியில் நடந்த நியூஸ்லாம் க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன். நார்த் இந்தியாவில் இல்லை அதர் கண்ட்ரியில், அந்த மாதிரி நாடுகளில், வெளிநாடுகளில் அந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சைக்கோத்தனமான நடவடிக்கைகள் பண்ணுறதுலாம் வெளிநாடுகளில், இந்த நார்த் இந்தியன் சைடு ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். க்ரைம் ஸ்டோரி நம்ம பார்க்குறோம். இது நம்மளுக்கு நியர்பை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறப்போ நம்மளுக்கு பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டத்தில் இந்த போதை கலாச்சாரம் தான் போய் தலை தூக்கி நிற்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் சுயநினைவாக இருக்கும்போது ஒரு தவறு செய்கிறதுக்கு 1க்கு 100 தடவை யோசிப்பான். ஆனால் அதே போதையில் உச்சிக்கு போயிட்டானா தவறு செய்யாததுக்கு யோசிப்பான். தவறு செய்யக்கூடாதுன்றதுக்கு 1க்கு 100% தான் யோசிப்பான். தவறு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் கண்மூடித்தனமாக தவறு பண்ணுவான். நம்ம என்ன பண்ணுன்றோன்ற அந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு சுயநினைவு இல்லாமல் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி தான் இந்த தமிழ்நாடு இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக போதை கலாச்சாரம் தான். எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு அது நிறையா போய்கிட்டு இருக்குது. நம்மளுக்கே நம்ம நியர்பை கிராமங்களே அதிகமாக நடக்குதுங்க. கிராமங்களே பிளாக்ல வந்துட்டு நிறையா பண்ணுறாங்க, சேல் போய்கிட்டு இருக்குது. பசங்கள்லாம் நிறைய இலவட்ட பசங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களை பார்த்தாலே அந்த இது பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு தான் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை. பொதுமக்கள் இனியும் பெண்கள் முக்கியமாக பாதுகாப்பாக இருங்க. வெளி பர்சன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஒரு கையாளாகாத தரத்தில் இருக்குது, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஒரு கையாளாகாத தரத்தில் இருக்குன்றதை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டி காட்டிக்கிட்டு இருக்குது. அதை இந்த மீடியாவும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் சோசியல் மீடியா பார்க்குறோம், டெய்லி மொபைல் பார்க்குறோம், நியூஸ்லாம் வருது. நாம் தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்றதை நம்ம ஆண்டவனை வேண்டிக்கணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் நம்ம கையில் அரசு எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இந்த அரசு அந்த நிலைமை கிடையாது. இந்த அரசுக்கு நம்மளை பற்றின அக்கறையும் கிடையாது. தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனை பற்றின அக்கறை கிடையாது. அவங்களுக்கு கமிஷன் கலெக்ஷன் அவ்வளோதான். அவன் இப்போ என்ன நம்ம கூட்டணி வைக்கணும் அந்த மோட்டிவேஷனில் தான் போய்கிட்டு இருக்காங்க ஒழிய, பெண்களுக்கு 5000 போடுறோம், 2000 போடுறோம், 1000 போடுறோம்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்களே ஒழிய, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கள நிலவரம் என்ன, ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுற நிலமையில இல்லை. அதனால் பொதுமக்கள் நாம தான் சூதானமாக இருக்கணும். பெண்கள் முக்கியமாக சூதானமாக இருங்க, கோளாறாக இருங்க, யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் போய் பேசாதீங்க, அன்டைமாக எங்கேயும் போகாதீங்க, பாதுகாப்பாக இருங்க. இதுதான் நம்மளால் சொல்ல முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம மருது மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். நாம் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் சார்ந்த பதிவுகளும் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.